ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காவில் ஒரு அருமையான கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு வேக வச்சு இறக்கிக்கோங்க. அப்புறம் அரை கப் மைதா, அரை கப் கடலை மாவு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கினா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, சாட் பவுடர், பெருங்காயம், ரஸ்க் பவுடர், கொஞ்சம் அரிசி மாவு. இப்போ இந்த உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட்டு பதத்தில் மசிச்சு வச்சுக்கணும். இதை கட்டி இல்லாமல், அப்போ தான் நம்மளுக்கு கட்லெட் பண்ண நல்லா வரும். நல்லா நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் மைதா மாவு போட்டுக்கினேன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ரஸ்க் பவுடர் தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த மிக்சர் கெட்டியாக வரத்துக்காக போட்டுக்கினா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா வாழைக்காய் வந்து வாயு சம்மந்தப்பட்டது, பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாட் பவுடர் போட்டுக்கினேன், சாட் மசாலா, கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கினேன். இப்போது வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை உங்களுக்கு கட்லெட் செஞ்சு பழக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பதத்துக்கு நம்ம செய்யணுன்ட்டு. இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஒன்றா வரத்துக்காக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். நான் ஆயில் போட்டு கலந்துக்கிறேன். கட்லெட் இன்னும் நல்லா வரும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். கையில் ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கட்லெட் மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இதேமாரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் கட்லெட் மாதிரி செஞ்சுட்டு, இப்போது ஒரு கப்பில் வந்து 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கிறேன் நான். இப்போது இந்த கட்லெட் வந்து அந்த மைதா கரைசலில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் தடவிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் ஒட்டிக்கணும் அந்த பிரெட் க்ரம்ஸு. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வந்து மூடி வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா வரும். இப்போ ஃபுல்லாக பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து நம்ம பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒன்றா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஸ்லோ வேணாம். உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் முதலே வெந்திருக்கிறதால சிம்மில் வச்சு நம்ம பண்ணாங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். இதேமாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்குது. பார்க்கவே நல்லா எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற எல்லா கட்லெட்டை நம்ம இதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இது வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க, அதையும் பண்ணிவிடுங்க நீங்கள். இது கூட இப்போ நான் டொமேட்டோ சாஸ் மயோனைஸ் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா வெந்திருக்குது. நீங்கள் அவசியம் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.